வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் தை மாத பலன்களை பார்க்கலாம். தை மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு சூரியனுடைய பெயர்ச்சியும் தமிழ் மாதத்தில் ஒரு புது மாதமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அச்சு சுழற்சி வேறு ஒரு திசைக்கு வடக்கு நோக்கிய ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு உன்னதமான நிலை. ஜோதிடத்திலும் இது ஒரு முக்கியத்துவமான சூரியனுடைய உச்ச வீட்டை நோக்கிய மேஷத்தை நோக்கிய பயணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். தை பொங்கல் என்று சொல்லக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடாகிய மகரத்தில் அந்த காலச்சக்கரத்தின் முதல் வீட்டுக்குரிய செவ்வாய் கிரகம் உச்சமாக கூடிய அந்த வீட்டில் எல்லோருக்குமே சூரியனால் திக்பலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அதிகமான நன்மைகளை எல்லோருக்குமே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால்தான் எல்லோருக்குமே ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழியால் இவங்க ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 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 நல்ல நிலையாக இவங்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனித்துவமான நன்மையான நிலை. சூரியன் உச்சமடையக்கூடிய நிலைக்கு மாறக்கூடியது ஒரு அயன மாற்றம் என்று சொல்லக்கூடிய நிலை. இது ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு மகரத்தில் இருந்து கடகம் வரை அவர் உத்தராயணத்தில் இருப்பார் சூரியன். கடகத்தில் இருந்து நீச நிலை நோக்கி கார்காலமாக இருக்கக்கூடிய நிலை. இதுவும் இந்த தை மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். மேலும் குருவுடன் அவர் இந்த ஆண்டு மகரத்திற்கு மாறும் பொழுது இணையக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஸோ இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை இந்த தை மாதம் கொடுக்கிறது அப்படின்னு சூரியனுடைய அடிப்படை நிலையை மட்டும் வைத்து நம்ம ஓவராலாக ஒரு சின்ன விளக்கமாக பார்த்து விடலாம். ரிஷப ராசிக்கு இவங்களுடைய சூரியன் இவங்களுக்கு 4 கூடிய ஒரு கேந்திராதிபதி 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண வீட்டில் இருப்பது இவர்களுக்கும் அற்புதமான பிரமாதமான ராஜயோகம். நீண்ட நாள் கழித்து வீடு வாகனம் சம்பந்தமான அந்த சுகஸ்தான ரீதியிலான ஒரு பெரிய மாற்றத்தை அடைவார்கள்னு சொல்லலாம். நீண்ட நாள் அந்த விஷயத்திற்கு பாதி முயற்சி செய்து தடைகள் இருந்தால் அதெல்லாமே தடை நீங்கி ஒரு பிளாட் வாங்கணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு நீண்ட நாள் விருப்பமாக இருந்தால் அது பல நாள் தடைகள் கொடுத்து கொண்டிருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அதை வாங்கி முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான நல்ல நிலை. அந்த பாகியஸ்தானத்தில் அமர்ந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி கிரகம் பலமாக ஃபார்வர்டாக நகர்ந்திருப்பதனால் ஒரு பெரிய பாதக வேலை கூட இங்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொழில் ரீதியிலான முதலீடுகளாக இருந்தாலும் தொழில் ரீதியிலான புது முயற்சிகளாக இருந்தாலும் சற்று நிதானம் தேவை ரிஷப ராசிக்கு. மற்றபடி இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இடமாற்றம், நீண்ட நாள் விருப்பமான சில இடமாற்றத்திற்கு வெளியூர் வெளிநாடு கூட பிரயாணம் செய்து இவங்களுடைய ஒரு ஃபேமிலியை வெளிநாட்டிற்கு செட்டில் பண்ணக்கூடிய விருப்பங்கள் சிலருக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி ஆதாயமும் சிலருக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப அற்புதமான நல்ல நிலை. வீடு வாகனம் வாங்கி மகிழும் யோகம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட்டு அற்புதமாக நினைத்ததை விட ஒரு பெரிய பட்ஜெட்ல நிறைய ஒரு திருப்தியான வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் தந்தை வழி உறவுகளிடம், தந்தை வழி இரத்த பந்த உங்கள் கசின்ஸாக இருக்கக்கூடியவர்களிடம் சிறிது கவனமாக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான வெகு தன யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை ரிஷபத்திற்கு காட்டப்படுகிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை காட்ட வேண்டிய மாதம். மற்றபடி ரொம்ப நல்ல யோகமான காலகட்டமாக இது ரிஷபத்திற்கு இருக்கு.